பேர் பெத்த பேர் ரோனை ஓட்டிடுது. அப்படி மாதிரி பேர் தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு ஒரு அவர் பயங்கரமான நல்லவரியா, அவர் வல்லவர் நல்லவர், இந்த மாதிரி அறிவும் அனுபவமும் இருந்துட்டாலே போதும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எல்லாம் இம்மி அளவு தான். நீங்கள் இன்னொருத்தர் தலைவராகிறாருனாக்கா நீங்கள் பின்னாடி அவரை இயக்கிறவராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த டைம் ஆஃப் பீரியட் உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட தன்மையில் இயங்க போகுது, ஒவ்வொரு ராசிகளுக்கும் அது எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக அந்த குரு பயிற்சி நம்ம 2 பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம். அதாவது சனி பயிற்சியும் குரு பயிற்சியும். அதில் சுபத்துவம் அப்படின்றப்ப குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனந்தத்தையும் தருது. சில இடங்களில் அந்த அஷ்டம குரு ஜென்ம குரு அப்படின்ற 2 கேட்டகரி பீப்புள், அதாவது 2 ராசி மக்களை மட்டும்தான் கொஞ்சம் அச்சப்பட வைக்கிது. மற்ற ராசிகள்லாம் அது குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருது. ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ராசிகள் அதை ஆக்குபை பண்ணி கொஞ்சம் அவஸ்தைப்பட வைக்கிது. ஆனால் சனி துஷ்ட பலன்கள் அதிகமாகவும் குரு இஷ்ட பலன்கள் அதிகமாகவும் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் உண்மையில் சனின்றது தீய கோளாகவும் குரு சுப கோளாகவும் பார்க்கறதுனால, ஆனால் எல்லாருக்கும் சனி கெடுதல் செய்கிறதும் அதே மாதிரி எல்லா ராசியினர்களுக்கும் குரு நன்மை செய்கிறதும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சனியோடையோ குருவோடைய ஆதிபத்தியம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பலாபலன்களை நம்ம நிர்ணயம் பண்ணணும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல, அன்னைக்கு குருவும் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட அவரும் உழைச்சி கலைச்சிருக்காரு. அவருக்கும் உண்டான பயிற்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறனால அவரும் கொஞ்சம் ஹாயாக தான் வர்றார். எனக்கு இந்த டைம் அவர் தன்ன ராசி மாறுறது நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறாரு. அது சுக்கிரன் வீடு வேறு, அதுவும் அந்த பெண் சுக்கிரனாக இருக்கார். கிட்டத்தட்ட அதே துலாமும் சுக்கிரன் வீடு தான் அது. ஆனால் ஆண் சுக்கிரனில் பெருசாக ஒரு சுப பலனை குரு தரமாட்டார். ஏன்னாக்கா இந்த இடத்துல குரு அப்படின்றது துலாத்துக்கு ரிஷபத்துக்கு நெகட்டிவான ஃபெல்லோஸு. பட் அது துலாத்துக்கு தான் மிகப்பெரிய பாதகமான தன்மை. அதோட துலாத்துக்கு அந்த குரு அப்படின்றது 3-6 குடையவராக போயிடுறதுனால முழு பாவியாக மாறுகிறார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 8-11 குடையவராக தான் இருக்கார். அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருக்கிறனால ஒரு பார்ஷியலி குட் பார்ஷியலி பேட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் குரு இருப்பார். இப்போ இந்த இடத்துல குரு ரிஷபத்துக்கு வர்றதுனால அந்த ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிகளுக்கும் சரி எப்படி சுப பலன்களை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல குரு சூரியனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறார். சூரியனுடைய அதுவும் 2ஆம் பாதம் அப்படின்றப்போ நவாம்சத்தில் கிட்டத்தட்ட நிர்பை மகரத்தில் விழும் அவருடைய அம்சபலன். அப்படின்றப்ப அந்த அம்சபலன் மகரத்தில் விழுறப்ப அந்த ஆல்ரெடி அங்கே சந்திரன் தான் இருக்கார். இந்த இடத்துல என்ன குரு பயிற்சியிலேயே நம்ம குருச்சந்திர யோகம் அப்படின்றது யார் ஜாதகத்திலலாம் குருச்சந்திர யோகம், அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ குரு இருக்க பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சின்றது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமான தன்மையில் குரு தரக்கூடிய நபராக இருந்தால் கூட குருச்சந்திர யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் மற்ற ராசிகளும் சரி ரிஷப ராசியும் சரி அதிகமாக ரிஷபத்துக்கு ஜென்ம குரு அப்படின்றது மற்ற ராசிகளுக்கு அதோட இருப்பை பொறுத்து கணிக்கலாம். இப்போ ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் குரு அப்படின்னோம்னாக்கா அவருடைய பார்வை பலன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் விழும் அப்படின்றப்ப அவருடைய சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மற்றும் 9 நேர்பார்வை எல்லா கோள்களுக்கும் உண்டான நேர்பார்வைன்றது 7 இந்த இடங்கள் தான் அவருடைய பார்வை பலனை பெறும். அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமான தன்மையில் இருக்கக்கூடிய எப்போயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற இடம்ன்றது பலம் பெறும்னாக்க சுபத்துவம் தன்மையில் உள்ளக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக வரும்னு அர்த்தம். அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறுது அப்படின்றப்ப இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பார்த்தோம்னாக்கா கன்னியா ராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் தான் பார்வையிடுறார். ஆல்ரெடி கோச்சாரத்தில் அந்த இடத்துல அன்றைய தினத்தில் சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தோட சுய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படின்றப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கன்னி விருச்சிகம் மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில். இது நாள் வரைக்கும் கன்னியும் விருச்சிகம் மகரம் மட்டும்தான் சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ராசிகள்.
அதாவது கன்னியா ராசி வந்து இல்லற வாழ்க்கையிலையும் சரி, விருச்சிக ராசிகள் வந்து தொழில், அதாவது தன்னுடைய வேலை ஜாப் வைஸும் சரி, அதே மாதிரி மகர ராசிகள்ன்றது கடுமையான பண நெருக்கடிகளை சந்தித்த ராசிகளாகவும் இருக்கும். அதாவது அது வந்து செய்தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அவங்க எடுத்துக்கிட்ட கேரியர்லேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கினாங்க. இந்த டைம் பீயிங் இந்த குரு சுவிட்ச் ஓவர் ஆகிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறது அப்படின்றது அதிகமான பலன்களை மிகப்பெரிய அளவில் பெருவாரியான தன்மையில் கன்னியும் விருச்சிகமும் மகரமும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்னி விருச்சிகம் மகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளில் சுபாசுப பலன்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மையில் பெறுறாங்க. அப்போ இந்த வரிசையில் பார்க்குறப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலன்களை தரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி அவர் 5ஆம் இடத்துல தான் இருந்தார். உங்கள் ராசி அதிபதி தான் அவர். ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. 5ல் இருக்கிறது நல்லது, குரு பார்வை நேரடியாக ராசிக்கு கிடைக்கிறது நல்லது அப்படின்றது ஜென்ரலாகவே குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பார்வை கிடச்சா அந்த ராசி ரொம்ப விளங்கிடும் அப்படின்றதுலாம் தாட்டு. சில சமயம் பார்த்திங்கனாக்கா திருமணத்திற்கே குரு பார்வை வந்திருக்கான்னு பாருங்கள், குரு நோக்கு இருக்கான்னு பாருங்கள், வியாழன் நோக்கு இருக்கான்னு பாருங்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க. வியாழன் நோக்கு, குரு நோக்கு, குரு பார்வை இதெல்லாமே எப்படின்னா அவர் 5ல் இருந்தால் கூட அவர் எந்த பாவத்தை, எந்த ராசிகளை, எந்த பாவத்தை இயக்குவார் அப்படின்றதான் பார்க்கணும். 5ல் இருக்காருன்றதான் பேர். அவர் கேது ஸ்டார் ப்ளஸ் சுக்கிரன் ஸ்டார் இதுக்குள்ளே தான் அவர் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணியிருக்கார். கேது சுக்கிரனும் உங்களுக்கு யார் ஜென்ரலாக உங்களுக்கு எதிரி. கேது வந்து 10ஆம் இடத்தை கொஞ்சம் ஜாப் வைஸு பங்கம் பண்ணியிருப்பார். சுக்கிரன்றதுக்கு டெட் அகென்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபெல்லோ யாருனாக்கா உங்களுக்கு 6க்கும் 11க்கும் ஒன்று லாபஸ்தானத்துக்கு அவர் தான், இன்னொன்று சர்வீஸ் ஸ்தானத்துக்கு அவர் தான். அப்போ 10, 6 லிங்க் பண்ணாலே கிட்டத்தட்ட ஜாப், எந்த ஜாப் பார்த்துருந்தீங்கனாலும் அந்த லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கன்ஃபியூஸுன்றதை காட்டிலும் கிட்டத்தட்ட அந்த தொழில் வழி எந்த வித முயற்சிகள் எடுத்தாலும் பிரம்ம பிரச்சாரத்தை எடுத்தால் கூட சக்ஸஸ் ஆகாத தன்மை. ஒரு இருக்கிற வேலையிலையும் வெளியே எப்போ நம்மளை கிளப்பி விட்ருவாங்க, எப்போ நம்மளை அனுப்பி விட்ருவாங்க, எப்போ நம்ம ஃபயர் பண்ணி விட்ருவாங்க அல்லது தூக்கிடுவாங்க. நமக்கு மேலே உள்ள நம்ம கீழே உள்ள மேலே உள்ளவங்க கூட நம்மளை தூக்கினா கூட நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரிப்போ நமக்கு மேலே வலியவன், சரி வலியவனுக்கு வலியவன் வையகத்தில் உண்டுன்னு போயிடலாம், அவனை இன்னொரு இயற்கை ஒன்று காலி பண்ணிடுவான் அப்படின்னு. ஆனால் நமக்கு கீழே இருந்தவனே நம்மளை எத்தி விட்டு போயிருப்பான். அதுதான் கொடுமை, இதில் சிக்கல். இதில் 5ல் இருந்து உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறாருன்றதான் பேர். பட் எந்தெந்த பாவங்களை இயக்கியிருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா துண்டாக உங்களுக்கு 6ஆம் பாவத்தையும் பிரச்சனை அப்படின்னு ஃபேமிலி இஷ்யூஸு இது தான் 6ஆம் பாவம். சொந்தங்கள் ரிலேஷன்ஸு வயசும் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும், இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இஷ்யூஸும் அதிகமாகவே இயக்கியிருப்பார். இப்போ ஒரு 6க்கு ஒரிஜினலாக டிரான்சிட் ஆனால் கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டார். அதாவது உடல் நலம் குறைபாடோ அல்லது சொத்து வழி சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கணும். ஏதாவது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டு அல்லது, ஏன்னா 6ன்றது அவர் வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் தான் அதிபதி, அதில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ அது வந்து உங்கள் ராசியோட உங்கள் 4ஆம் இடத்தோட அதிபதியாக இருக்கார் குரு. அப்படின்றப்ப ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் இயர். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் அனைத்துமே முடக்கப்பட்டிருக்கும் அல்லது அதை டைவெர்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது வேறு வழியில் உங்களை விட்டு ஸ்கிப் ஆகி போயிருக்கும். நல்ல ப்ராஃபிட் வர வேண்டியது, நல்ல பெனிஃபிட் அடைய வேண்டியது அது கையை விட்டு தவறி போயிருக்கும். சரி லாபம் போனாலும் பரவாயில்ல, அசல் தப்பிச்சே அப்படின்னு பார்த்தா அசலையும் நம்ம பெருசாக ஒரு இவ்வளோ அசல் என்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியல. இப்போ அந்த மாதிரி தொல்லைகள் ஃபேமிலி வைஸு, ரிலேஷன் வைஸு, ப்ராப்பர்ட்டி வைஸும், ஜாப் வைஸும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பெயர்ச்சி அப்படின்றது பேரளவுக்கு தான் உங்களுக்கு 6ல் வராரு அப்படின்றதான் பேர் தானே ஒழிய, ஆனால் இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்றது எல்லாமே என்டையர்லி சேஞ்ச் ஆகும். இன்னொன்று ஜென்மத்தை பார்த்தார் குரு, ஆனால் இந்த இடத்துல ஜென்மத்தை பார்க்கலையே ஒழிய உங்களுடைய விரயஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தையுமே அவர் பார்வையிறார். 6லேருந்து 10ஆம், அதாவது 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 2ஆம் இடத்தையும், அதேமாதிரி 6லேருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தையும், 6லேருந்து நேர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் பாவத்தையும் விரயம். அப்போ 2, 6, 10 தான் 6ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடத்தை மட்டும்தான் அவர் பார்வையிடக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இந்த இடங்கள்லாம் அதிகமாக சிறக்கும். எப்போயுமே ஒன்று
நீங்கள் உங்களை பார்க்குறத விட நீங்கள் ஒரு தனஸ்தானத்தை பார்க்குறதோ, விரயஸ்தானத்தை பார்க்குறதோ, கர்மஸ்தானத்தை பார்க்குறது மிகப்பெரிய அளவு. போன லாஸ்ட் இயர் என்னன்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருக்கும், அவ்வளோதான். பேரை வச்சுட்டு என்ன பண்ணுறது? பேர் பெத்த பேர் ரோனை ஓட்டிடுது. அப்படி மாதிரி பேர் தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு ஒரு அவர் பயங்கரமான நல்லவரியா, அவர் வல்லவர் நல்லவர், இந்த மாதிரி ஓட்ட போய் வச்சுக்கிட்டு 10 பைசா கையில் இல்லைனாக்கா என்ன பண்ணுறது? நமக்கு தான் தெரியும் நம்முடைய வறுமை, நம்முடைய அழுகை நமக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு, வெளியே தெரியாது. அவருக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் நமக்கு தான் அதுக்குள்ளே வரவு செலவு, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ கப்பி இருக்குது, எவன் நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும், இவன் நம்மளை வந்து இந்த மாதிரி தாக்குறானே, இவன் இந்த மாதிரி கார்னர் பண்ணுறான், இவன் இந்த மாதிரி கேஸை போட்டு இழுக்கிறானே, இதெல்லாமே என்னன்னாக்கா நமக்கு தான் தெரியும். கேஸாக இருக்கும் அல்லது கேஸ் ஆகாமல் கேஸ் ஆகாமையே நம்ம பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கும். இதெல்லாமே லாஸ்ட் இயர் பூராவே இன்டர்னல் வைஸு ரொம்ப டிப்ரெஷன், ஃபேமிலி இஷ்யூஸ் வெளியே தெரிஞ்சால் அசிங்கம்னு நினைக்கிறது, வெளியே தெரிஞ்சுக்கிட்டால் நமக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி கௌரவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் டெமாலிஷ் ஆகிருக்கும். டெமாலிஷ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறதே பெரிய போராட்டம் தான் இன்னும் சொல்லப்போனால். அந்த மாதிரி தன்மை தான் லாஸ்ட் இயர் ஓடி இருக்குது. அது வெளியே தெரியல, சொல்லிக்கவும் முடியல. ராசி பலன்கள்லாம் கூட குறைச்ச என்ன அவருக்கு குரு பார்வை தான் இருக்குதே அப்படின்னு. திருமணம் குரு பார்வை இருக்குது, ஆனால் திருமணம் வாச்சானாக்க திருமணமே பிரச்சனைக்குரியதாக மாறுது. அதாவது டிவோர்ஷன் ஆகி போகுது, பிரிவினை பார்த்து நகருது, அப்படி மாதிரி தன்மையில் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். கொஞ்சோண்டு கடன் படுவீங்க, சில செட்டில்மெண்ட் ஆகுவீங்க, அதெல்லாமே நல்லாவே இருக்கும். ஏன்னா உடல் ரீதியாக உங்கள் தாயாருக்கு மட்டும்தான் உடல்நல குறைப்பு கேடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னாக்கா 4 கூடையன் 6ல் போகிறது, அதுவும் யாரோட சாரத்தில்னாவோ டேரெக்டாக சந்திரனுடைய சாரத்தில் போகிறார். சந்திரனுடைய சாரத்தில் ரோகிணியில் ட்ராவல் பண்ணுறப்ப தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போதைக்கு 9ஆம் பாவம் தான். இப்போதைக்கு இடம் விட்டு இடம் பெயர்றதோ, ஒரு வேலை எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை வர்றதுக்கான வாய்ப்புகளோ, அதுக்குண்டான உயர்கல்வி படிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான சப்போர்ட்டு, அயல்நாடு போகிறதுக்கான அதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அடிப்படை கல்வி நல்லாயிருக்கும், உயர்கல்வி நல்லாயிருக்கும். உயர்கல்வியில் சின்ன தேக்கம் இருக்கும், பட் நிபுணத்துவ கல்வி நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதாவது உயர்கல்வின்றது பேச்சுலர் டிகிரியில் கொஞ்சம் கிரிகிரி வேலை பார்க்கும், அதாவது கொஞ்சம் லேக் ஆகும். ஆனால் நிபுணத்துவ கல்வின்றது, ஏன்னா அவர் செவ்வாயோட சாரம், செவ்வாயின்றது உங்களுக்கு 5ஆம் இட அதிபதி. அவர் வந்து உயர்கல்வியை சொல்லக்கூடிய ஒரு, அதாவது கடல் தாண்டி போய் படிக்கணும், அல்லது வீட்டை விட்டு வெளியே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், அல்லது மாநிலம் விட்டு மாநிலம் போய் படிக்கணும், வெளியே மாவட்டம் போய் படிக்கணும் அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனை சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். படிப்புக்காக இந்த இடத்த நீங்கள் இது தெரியாத நாலேஜுகளை நிறையா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. எப்போயுமே நமக்கு என்னன்னாக்கா எவ்வளோ நம்ம வந்து தெரியுன்றதை காட்டிலும் எவ்வளோ எனக்கு தெரியாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் முயற்சி பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பேங்க் மாதிரி, அதாவது பேங்க்னாக்கா உங்களுக்கு நாலேஜ் பேங்க் மாதிரி இருந்தீங்கன்னாக்கா எவ்வளோப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அறிவும் அனுபவமும் இருந்துட்டாலே போதும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எல்லாம் இம்மி அளவு தான். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே அதுக்கு உண்டான சொல்யூஷன் சால்வன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்துடும், உங்களுக்கு சிந்தனைக்கு வந்துடும். சிந்தனை ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும், அது ஈஸியாக உங்களுக்கு கை வந்த கலையாக மாறிடும். இந்த குரு பயிற்சின்றது 6ல் இருக்காருன்றதான். 6ல் இருந்தாலும் அவர் இயக்கக்கூடிய தன்மைகள் பாவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 9ஆம் பாவத்துக்கு உண்டான சூரியனுடைய ஸ்டாரில் தான் அவர் மூவ் ஆகிறாரு. அந்த பாவரீதியாக பார்த்தோம்னாக்கா 2, 3, 4ஆம் பாதங்கள் தான் உங்களுக்கு வரும். இப்போ அவர் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு தனஸ்தானத்தை, தைரியஸ்தானத்தை, சுகஸ்தானத்தை தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். அப்போ 9 அப்போ இருக்கிற இடம் விட்டு இடம் போய் படிக்கிறதுக்கோ, வேலை ஜாப் வைஸு சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அழகாகவே இருக்கும். அடுத்து ரோகிணி, இதில் தான் ஒரு 8 கூடைய சாரத்தில் அதான் 6ல் போகிறார். அப்படின்றப்போ ஏதாவது ஒரு வியாதின்னு ஒன்று வந்துச்சுனால அது நீடித்து ஒரு 4 மாதத்துக்கு இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீடித்து இழுக்கிறதுக்குனாக்கா அப்போ நீங்கள் என்னன்னாக்கா அது குருவோட தன்மையில் வர்றதுனால அதிகபட்சம் சித்த வைத்திய முறைக்கிலே கடைப்பிடிங்க. ஏன்னா சூரியனுடைய தன்மை இருக்காது அந்த இடத்துல. 6ல் சூரியன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அது சுகஸ்தானத்தில் கார்த்திகை 4ஆம் பாவத்தில் வர வரைக்கும் தான் உங்களுக்கு அலோபதியில் எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் அவர் சந்திரனுடைய சாரத்தில் போகிறப்ப மைண்ட் வைஸு கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துக்குங்க. ஏன்னாக்கா அதுதான் டிப்ரெஷன் தான் அதிகமாகும். சில விஷயங்கள் வந்து உங்களாலே கன்க்ளூஷன் வர முடியாத அளவுக்கு சிக்கி, அதாவது இடியாப்பு சிக்கல் மாதிரி பிரச்சனைகள் நீங்களே உருவாக்கிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருந்துருங்க. அந்த 4 மாதம் ஃப்ரீயாக விட்ருங்க. ஏன்னாக்கா மே, ஜூன், ஜூலை வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும், ஆகஸ்ட் டு நவம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னாக்கா 8 கூடைய சாரத்தில் தான் அவர் 6லேருந்து ப்ளே பண்ணுவார். உங்களுக்கு புத்தி சுவாதீன மற்ற தன்மையை உருவாக்கி அதுக்குள்ளே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவார். முக்கியமான முடிவுகள் இந்த டைம் ஆஃப் பீரியடு, ஏதாவது கடன் வாங்கணும், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸு ஏதாவது
டிஸ்போஸ் பண்ணணும் அல்லது ப்ராப்பர்ட்டி வைஸ் ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னா மட்டும் இந்த இடத்துல தேர்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல சின்ன பிரச்சனைகள் இருக்கணும் உங்களுக்கு. இல்லைனாக்கா தான் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கிடும். அதனால் அதை பண்ணுங்க. அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள்னு பார்க்குறப்ப உங்களுடைய ராசிக்கு 9, 10, அதான் நவம்ச ரீதியாக 9, 10 இங்கேருந்து உங்களுக்கு 5, 12 கூடிய செவ்வாயோட சாரத்தில் தான் ட்ராவல் ஆகும். அப்போ ஜாப் வைஸ் பெரிய அளவில் மாற்றம். எப்போ இந்த 4 மாதம் பதுங்கியிருந்தீங்களோ பாயறதுக்கான சரியான தருணமாக மாறிக்குது அந்த மிருகசீரிடத்தில் நுழையிறப்ப. அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு இது வரைக்கும் 5ஆம் இடத்துல என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக உங்களால் செய்ய முடியாத தன்மையில் இருந்துச்சோ அதெல்லாமே பாசிட்டிவாக மாறி மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் மாறுறதுக்கான வாய்ப்புகள். குரு மறைகிறார்ன்றது பேருக்கு தான். நீங்கள் என்னன்னாக்கா ஒரு ஹிடன் லீடராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் இன்னொருத்தர் தலைவராகிறாருனாக்கா நீங்கள் பின்னாடி அவரை இயக்குறவராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே இந்த டைம் ஆஃப் பீரியட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னாக்கா 9, 5 மட்டும்தான் பிரதானமாக செயல்படும். ஏன்னா ரோகிணின்றது 1, 2, 3, 4 பாதங்கள் அப்படின்றது இதில் கூட ரோகிணி 1ஆம் பாதத்தில் ஒன்றும் செய்யாது. இந்த 2ஆம் பாதத்துலேயும் 3ஆம் பாதத்துலேயும் ட்ராவல் பண்ணுற அந்த 2 மாதங்கள் மட்டும்தான். அப்போ மே மாதம் விட்டுட்டு ஜூன் மாதமும் ஆகஸ்ட் மாதம் இந்த 2 மாதம் மட்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துருங்க. மித்தபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல என்ன வரும்னாக்கா 8, 6 இந்த இடங்கள் தான். அதுலேயும் நவம்ச ரீதியாக பார்க்குறப்ப ரோகிணி 3ஆம் பாதத்தில் வரப்போ தான் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் டிஸ்பியூட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிறோம். அப்போ இந்த மே விட்டுட்டு மே, ஜூன், ஜூலை விட்டுட்டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. இந்த 4 மாதம் ஆகஸ்ட்லேயும் அக்டோபர்லேயும் மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தால் போதும். பிரச்சனைகளை ஃபேமிலி வைஸ் நீங்களே ரொம்ப எமோஷன் ஆகிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல 5ஆம் இடத்த குரு இயக்கிறப்ப உங்களுக்கு எமோஷன்ஸ் அதிகமாகிடும். அதாவது எல்லாத்துலேயும் நீங்கள் தான் முக்கியமான முடிவு எடுக்கணும், நீங்கள் தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும், நீங்கள் தான் உங்களை நம்பி தான் அந்த உலகமே இருக்கிற மாதிரி உங்களோட ஆட்டிடியூட் வந்துடும். நீங்கள் யாரும் இந்த உலகத்துக்கு நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. நீங்கள் உங்களுக்கான ஆள், நீங்கள் உங்களுக்கான தன்மைக்கான ஆள், நீங்கள் உங்களுக்கான நல்லது கெட்டது மட்டும்தான் பங்கேற்கிறதுக்கான ஆள். நீங்கள் மித்தவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கான நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் நீங்கள் காரணம் அப்படின்ற நினச்சிங்கனாலே போதும். நீங்கள் மற்றவங்க கவலைகளை அவங்க கவலை அப்படின்னு விட்டுருங்க. அது அவங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது விட்டுங்க. அது அவங்களுடைய துக்கம் அப்படின்றத விட்டுங்க. எல்லாருடைய துக்கத்தையும் தூக்கி போட்டது, எல்லாரோட சந்தோஷத்தையும் நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுன்றது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் லைஃப்பை நீங்கள் லீவ் பண்ண முடியாத தன்மைக்கு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே, ஜூன், ஜூலை வரைக்கும் விட்டுருங்க. ஆகஸ்ட், அக்டோபர் மட்டும்தான் நீங்கள் முக்கியமாக கான்ஷியஸாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். மற்ற காலங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறது அப்படின்றது ஜாப் வைஸு ஒரு நல்ல ஒரு மாற்றம். ட்ரான்ஸ்ஃபர் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது இப்போ கிடைக்கிறதுக்கு ஹையர் எஜுகேஷன் இன்னும் சொல்ல போனால் போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் அதிகபட்சம் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது தேர்வுகள் இருந்துச்சுனாக்கா மேலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அது போட்டித் தேர்வுகள் அட்டன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்க அவர் 9ஆம் பாவத்துக்கு உண்டான சூரியனோட ஸ்டாரில் தான் அவர் போகிறாரு. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஸ்டாருமே 6ஆம் இடம்னு தான் பேர ஒழியா அந்த 6ஆம் இடத்துல இருக்க 3 ஸ்டாருமே அவருடைய நட்பு பெற்ற ஸ்டார்கள் தான். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே. சந்திரனை வேணால் அவர் நெகட்டிவாக நினைக்கலாம். பட் சந்திரன் குருவை பாசிட்டிவாக தான் நினைப்பார். பாசிட்டிவாக தான். ஏன்னா அதோட பாவங்கள்னு பார்க்குறப்ப 5, 6, 7, 8 பாவங்கள். இந்த 6ஆம் பாவத்துலையும் 8ஆம் பாவத்துலையும் அந்த பாவ ரீதியாக நவம்ச ரீதியாக அவங்க மூவிங் நடக்கிறப்ப மட்டும்தான். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த இடத்துல ஆகஸ்ட்டையும் அக்டோபரையும் சொன்னேன் ஒழியா மற்ற மாதங்களில் நீங்கள் எந்த விதமான தங்கு தடை அற்ற தன்மையில் நீங்கள் எடுத்ததை முடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஸ்கில்லு, அவ்வளோ வில்லு, அவ்வளோ தில்லு உங்களுக்கு நிரம்பி இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய சந்தேகங்கள், குரு பயிற்சி தொடர்புடைய சந்தேகங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு அதில் கேளுங்க. அதில் நான் மேக்ஸிமம் பதிலளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை ப்ரீஃபாகவே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய பேஜை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது டைப் பண்ணியோ அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க, டைப் மெசேஜாக போடுங்க. எங்களுடைய நபர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளை மிகப்பெரிய அளவில் துல்லியமாக கணித்து எவ்வளோக்கு துல்லியமாக கணிக்க முடியுமோ அவ்வளோக்கு கணித்து நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.